ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார், உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். அந்த தேவனை நாம மகிமைப்படுத்துவோம். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். வெயிலுக்கு ஒருங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். வனாந்திரத்தில் வலியானவர், பலவீனத்தில் பலனானவர். வனாந்திரத்தில் வலியானவர், பலவீனத்தில் பலனானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு தீபமானவர். ஆமென். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு தீபமானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார்,
கண்களை மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, அவர் நல்லவர், அவர் நம்மை காக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா, நம்மளை தப்புவித்து நடத்துகிற ஒரு தெய்வம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவனே. ஹல்லேலூயா, வழி இல்லாத இடத்திலே வழியை உருவாக்குகிற தேவனே. அப்பா, செங்கடலை பிளந்து வழியை உருவாக்குன தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பொதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, ஆராதிக்கின்றோம். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். தேவனே, ஆராதிக்கின்றோம். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். தேவனே, ஆராதிக்கின்றோம். ஆமென். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். அதிகாலையில் ஆராதிக்கின்றோம். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம். அதிகாலையில் அவரையே ஆமென். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம். தேவனே, ஆராதிக்கின்றோம். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். தேவனே, ஆராதிக்கின்றோம். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். கண்மலையே, ஆராதிக்கின்றோம். காண்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். கண்மலையே, உம்மை ஆராதிக்கின்றோம். தேவனே, ஆராதிக்கின்றோம். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். தேவனே, தேவனே, ஆமென். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றோம். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றோம். முழு படியிட்டு ஆராதிக்கின்றோம். தேவனே, ஆராதிக்கின்றோம். தெய்வமே, ஹல்லேலூயா, ஆமென். தேவனே, ஆராதிக்கின்றோம். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். யெகோவாயிரே, ஆராதிக்கின்றோம். எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே, ஆராதிக்கின்றோம். எல்லாமே பார்த்து கொள்வீர். தேவனே, ஆராதிக்கின்றோம். ஆமென். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். தேவனே, ஆராதிக்கின்றோம். ஆமென். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். யெகோவா நிசி, ஆராதிக்கின்றோம். என்னாலும் என்னாலும் வெற்றி தருவேன். யெகோவா நிசி, ஆமென். ஆராதிக்கின்றோம். என்னாலும் வெற்றி தருவேன். தேவனே, ஆராதிக்கின்றோம். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். தேவனே, ஹல்லேலூயா, ஆமென். தெய்வமே, ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்து கொள்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னாலும் ஜெயம் கொடுக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த உன்னதமான தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. மாற்றும் ஆண்டவரே.
இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. என் ஆத்ம நேசரே உமக்கே ஆராதனை அப்பா, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய ஜனங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே குருவே நடந்து போய் அல்லேலூயா அல்லேலூயா அவர்கள் அதை நீரூற்றாய் மாற்றுகிறார்கள், குளங்களையும் அல்லேலூயா நிரப்புகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேலே பலனடைகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய சத்திய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. பலத்தின் மேலே பலன் அடைகிறார்கள். அல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய பொய்யம் அவர்களோடு கூட இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய சத்துவம் அவர்களோடு கூட இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அவர்களோடு கூட இருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. வலி இல்லாத இடத்திலேயும் வலியை உண்டாக்குகிற தேவன் நீரப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்ம நேசரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் அன்பு நேசரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதத்திலே நீர் வல்லமையுள்ளவர் அப்பா, நீர் மகிமையுள்ள ஒரு தெய்வம் ஆண்டவரே. அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. தெய்வீக பிரசன்னம் அல்லேலூயா. சர்வ பூமிக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் அல்லேலூயா. பர்வதங்களையும் ஆண்டவரே மெழுகு போல உருக பண்ணுகிறது ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் வல்லமையுள்ளவர் 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 அப்பா, நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய வல்லமை விளங்குவதாக, வல்லமை விளங்குவதாக. எங்களோடு கூட இடைப்படும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வசனத்தை வாசிப்போம். 11. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், அதாவது நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால தான் நாம் இந்த இடத்துல நாம் உட்கார்ந்துருக்கிறோம். தேவனை ஆராதிக்கும்படியாய் இந்த இடத்துக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போது நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? தேவன் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம ஒரு வேலைக்கு நம்ம இந்த குரூப் தேர்வு வருது, உங்களுக்கு 2 நாள் நடந்தது, எப்பவும் வருது நினைக்கிறேன். இந்த வாரத்தில் பெரிய பரபரப்பாக இருக்குது. ஆமாம், ஏற்கனவே பாஸ் ஆனவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாமல் அரசாங்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது. திரும்பவும் அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அப்போது எந்த வேலைக்கு நாம் தேர்வு செய்யப்படுகிறோமோ அந்த வேலையை நாம் செய்யணும் இல்லையா? அதுக்கு தகுதியானவர்களை தான் தேர்வு பண்ணுவாங்க. நம்ம என்ன வேலை நம்ம செய்யணுங்கிற தகுதி இருக்கும், அதே அரசாங்கமோ தனியாரோ அதை என்ன செய்து எடுத்துக்கிடுது. அப்போது நமக்கு கொடுக்கப்படுகிற, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், அந்த வேலையை நாம் செய்வதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிறோம், தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா? நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் திறமையின் அடிப்படையில் அந்த மாதிரி சில காரியங்களை சோத்திரம் அவங்க எடுத்துக்கிட்டு தான். அப்போது தெரிந்து கொள்வது, ஒரு வேலைக்காக தெரிந்து கொள்வது, அந்த வேலையை செய்வதற்கு தெரிந்து கொள்வது சும்மா உட்கார்ந்து சம்பளம் வாங்கிறதுக்கு அல்ல. மயமுண்டாவதா கலையிலோயா? ஒரு நிர்வாகம் நம்மளை தெரிந்து கொள்ளுது, நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நிர்வாகத்தில் என்ன வேலை நமக்கு கொடுக்கப்படுகிறதோ தகுதியின் அடிப்படையில் அந்த வேலை செய்வதற்கு, நம்ம சும்மா உட்காருவதற்கு அல்ல. அப்போ ஆண்டவராய தேவன்
நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பது என்ன நோக்கம் அப்படின்னா, அதாவது நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். அப்போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். அப்போது எதில் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கும்படியாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயுல கூட நம்ம வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, அந்த 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இருக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்ம கலாத்தியரிலே நம்ம வாசிக்கிறோம், அதாவது அந்த 9 விதமான கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் நம்ம கொலோசியரில் 1:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நற்கிரிகளாகிய கனிகள் என்ன செய்யணும், இருக்கும். நற்கிரிகள், நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரிகள் உண்டாகணும். துர்க்கிரிகள் அல்ல, நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்ல செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இருக்கணும். அது எப்படி? அந்த 1:10 கொலோசியரில் அந்த வசனத்தை வாசிங்களேன். 1:10 கொலோசியர் 1:10 கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து. அப்போ கர்த்தருக்கு பிரியமுண்டாக உண்டாகக்கூடிய கனிகள், நற்கிரியைகள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், நம்மளை அழைத்த நோக்கம், அவர் எதற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது தேவ சித்தத்தை செய்யும்படியாக, தேவ திட்டத்தை நாம் என்ன செய்யணும், செய்யும்படியாக. அதாவது கனிகள் கொடுக்க வேண்டும். கனிகள், நீங்கள் போய் நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும். இந்த நற்கிரியைகள் எப்படி செயல்படுது அப்படின்னா, நமக்கு நாமே செயல்படுகிறதல்ல, மற்றவரிடத்திலே வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள். அது மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. இப்போ நற்கிரியைகள் எப்படி அதை நம்ம செய்ய முடியும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற காரியங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. தவறான காரியத்துக்கு நாம் உதவியாக இருக்கும் நான் சொல்லலை, தவறான அணுகுமுறைக்கு நாம் உதவியாக இருக்கும் நான் சொல்லலை. நற்கிரியைகள், நம்மிடத்தில் நல்ல காரியங்கள் ஏற்படணும், நமக்குள்ள நல்ல விஷயங்கள் ஏற்படணும், மற்றவங்களுக்கு நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் நிறைய காரியத்தை நான் யோசிப்பேன். அதாவது ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா நான் மெயினாக எதிர்பார்க்கறது, அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம் வரணும். நம்ம கடமைக்காக இந்த சபை எந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது. நான் என்னுடைய தீர்மானம் அது. நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் இல்லையா. ஒரு வீட்டுக்கு நம்ம ஜெபக்கூட்டம் நடத்த போகிறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும், அது மாறும். அதுக்கு தான் ப்ரேயர். ப்ரேயர் என்பது பொழுதுபோக்குக்காக இல்லை, ஏதோ நம்ம வாரந்தோறும் நடத்துகிறோம், ஒரு மாதந்தோறும் நடத்துகிறோம், ஒரு கடமைக்காக நடத்துகிறோம், கேலண்டரில் போட்டுட்டோமே வரிசையாக நடத்துகிறோம், மற்றவங்க பார்வைக்கு இந்த ஊழியெல்லாம் நடக்குதுன்னு பெருமைப்படணுமா? அப்படி அல்ல. நம்ம நடத்தப்படுகிற ஒவ்வொரு கூட்டமும், நம்ம நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திலையும் என் ஆண்டவராய் இயேசு மகிமைப்படணும். அது மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 1000 பேர் கூடி வரலாம், 10,000 பேர் கூடி வரலாம், 100 பேர் கூடி வரலாம், 10 பேர் கூடி வரலாம், 2 பேர் கூடி வரலாம். அது மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எனக்கு நிறைய காரியங்கள் உண்டு, அதை நம்மளோட விளக்கமாக சொல்ல விரும்பலை. அப்போது ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு போகணும். நம்ம ஜெபம் பண்ணுறதுனால அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகணும், அந்த குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். இல்லை அந்த குடும்பம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்தால் அவங்க கண்டிக்கப்படணும், கர்த்தருக்குள் அவங்களை வழி நடத்தணும். அதுக்கு தான் கூட்டம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நேர போக்குக்காய் அல்ல, பொழுதுபோக்குக்காய் கூட்டம் நடத்துவதல்ல, ஏதோ 4 பேர் முகத்தை பார்க்குறோம் என்பது கூட்டம் அல்ல. கடந்து போகிற அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் ஏதோ ஈஸியாக நினைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னா, நாம் அவங்களோடு போய் நம்ம சேர்ந்து செபிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவங்க யார்கிட்ட சொல்ல முடியாது, ஊழியக்காரனா சொல்ல விரும்புவாங்க இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அப்போது அவங்களோடு இணைந்து செபிக்கத்தான் செப கூட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ நம்ம பெரிய அளவில் சபையாக நான் கூட்டம் நடத்த விரும்புகிறேன், நான் சபையாக கூட்டம் நடத்தி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி ஏதாவது ஒன்று பெரிய அளவில் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சனி ஞாயிறு இல்லாத அன்னைக்கு நம்ம என்றைக்காவது சாயந்தரம் கூட்டம் வச்சிடலாம். இந்த ஸ்பீக்கரையும் கொண்டு போய் நல்ல பெரிய அளவில் கூட்டம் வச்சு சபையார் எல்லாரையும் போர்ஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரி செய்வா, தப்பு கிடையாது. ஆனால் இந்த கூட்டம் நாங்கள் 2 பேர் தான் போய் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்படி சொல்லுயா. நிறைய காரணங்களை வைத்து தான் நாங்கள் 2 பேரும் போய் ஜெபம் பண்ணணும் ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அல்லேலூயா. அப்பா வரல, நான் தான் வந்தேன். சரி, எப்படியாவது ஒரு ஜெபத்தை பண்ணணும். அந்த வீட்டுக்கு போய் நம்ம ஒவ்வொரு வீட்டுடைய ஆசீர்வாதத்துக்காய் தேவைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யணும். ஆகவே நாட்களில் நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும், நல்ல காரியங்கள் உண்டாகணும். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம கூட பழகிறவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேகர் வெறுக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவம் இருக்கவே கூடாது. அநேகருக்கு நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்காக பிசாசு பிடிச்ச காரியத்துக்கு நம்ம சாதகமாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதையும் நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போது அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை முன்னிறுத்தும் நற்கிரியைகள், நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகும். அவங்கள போய் பார்த்தா ஒரு நாளை நான் ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு அவங்கள தேடி வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அந்த சிஸ்டரை போய் பார்த்தோம்னா, அந்த அக்காவை போய் பார்த்தோம்னா ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி நினச்சி நம்மளை பார்க்க வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஒரு 4 காரியம் அவங்கள போய் பார்த்தோம்னா ஒரு 4 காரியத்தை தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வரக்கூடாது. அது பெரிய சாபம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம்முடைய வீடு என்றைக்குமே செபிக்கிற வீடாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம்முடைய வீடு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நற்கிரியைகளை சொல்லணும், நற்கிரியைகள் வெளிப்படணும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமுண்டாக நற்கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்ட நோக்கம், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகணும். நிறைய காரியங்களுக்கு நீதியின் கனி வெளிப்பேர் 1:10 நீதியின் கனி இருக்கிறது. எபிரேயர் 13:15 அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. எபிரேயர் 13:15 அவர் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. அப்போது கர்த்தரை துதிக்கிறது ஒரு கனி. கர்த்தரை துதிக்கிறது அவர் எதிர்பார்க்கிற ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நல்ல காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதல்ல, அது மாத்திரம் கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது அவருக்கு பிரியமான உதடுகளின் கனி. அப்போ உதடு அசரி மாதிரி கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஆராதனை என்னென்னு தெரியாது இல்லையா? நிறைய பேர்த்துக்கு ஆராதனை என்னென்னு தெரியவே தெரியாது. ஆராதனை ஒன்று இருக்குதா? யாராவது நீங்கள் வரிசையாக சொல்லுங்கள், உங்கள் சர்ச்சில் என்ன நடக்குன்னு சொன்னால் யாருக்கும் சொல்ல தெரியாது இல்லை? 10லேருந்து 12 மணி வரைக்கும் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை பலகீனங்கள், அதில் தாமதங்கள் இருக்கிறது, நிர்பந்தங்கள், வேலையில் நிர்பந்தங்கள் இருக்கிறது, நான் தவறு சொல்லலை. ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை துதிங்க. அது ஒரு கனி இல்லையா? கர்த்தரை துதிக்கிறது ஒரு கனி, உதடின் கனி. கர்த்தரை மனப்பூர்வமாய் ஆராதிக்கிறது அது அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல பலி.
கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தெரிந்து கொள்வது, கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்ட நோக்கம், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி. ஹல்லேலூயா. உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வார்த்தை போட்டிங்கன்னு தெருவந்து எடுக்கப்படாது. கர்த்தருக்கு உண்டு. ஹல்லேலூயா. என் வாயில் கெட்ட வார்த்தை வந்துச்சு, கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளக்கூடாது, வாய் வைக்கவே கூடாது. கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா. அது பெரிய சாபம், பெரிய சாபம். கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை போட்டிங்க அப்படின்னா கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளாதீங்க. கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியும் கூட இருக்கணும். விக்கிரகத்தில் ஈடுபட்டால் திருவந்து எடுக்காதீங்க. கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா. அடுத்து லோய்யா. ஆண்டவர் அதை மிகவும் கவனமாக எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் அதுதான். உங்களையும் என்னையும் ஏற்படுத்த நோக்கம் அதுதான். கண்ணி உண்டாகணும், நற்கிரியில் உண்டாகணும், கர்த்தரை துதிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில துதி இருக்கணும், கர்த்தருடைய ஆராதனை இருக்கணும். அதுக்காக என்னை உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீதியின் கனி, பரிசுத்தமான வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அந்த பிலிப்பியர் 1:10 நீதியின் கனி, நீதியின் கனி பரிசுத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வது கர்த்தர் விரும்புகிற ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஏசாயா 43 அதிகாரத்தில், ஏசாயா 43 அந்த 10 வாசிப்போ. ஏசாயா 43. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசன் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்போ வாசிங்க. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ தேவன் எதற்கு தெரிந்து கொண்டார்? கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவனை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் வாழுகிறது மாத்திரமல்ல, ஆனால் எதற்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அதாவது நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கணும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். நம்ம குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கலாம் இல்லையா, ஆனால் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. சாட்சியாக இருந்து பழகுங்க. உங்களை பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கணும். எஸ்தருடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த 127 நாடுகளுக்குள்ளே அவன் சொல்கிறான் இல்லையா, ஆகான்னு சொல்கிறான் இல்லையா, ஆமான்னு சொல்கிறான் இல்லையா, ஒரு விதமான ஜனம் ஒரு வித்தியாசமாக ஒன்று பரவி இருக்குதுன்னு சொல்கிறான். நம்ம நாட்டுக்குள்ளே, தேசத்துக்குள்ளே ஒரு விதமான குறிப்பிட்ட ஜனம் ஒன்று அங்கே வித்தியாசமாக இருக்குது. எப்படி அந்த அவ்வளோ பெரிய 120 நாடுகளில் ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம் உள்ளே இருக்கிறத அவன் சொல்கிறான் பாருங்க, பிசாசு சொல்கிறான் பாருங்க இல்லையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. நம்ம குடும்பம் பெரிய குடும்பம், சொக்காரங்க எல்லாம் பெரிய குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். உங்களை பார்த்தா வித்தியாசமாக தெரியணும். இப்போ திருமண வீட்டுக்கு போகிறோம், எப்படி போய் தான் ஆகணும் இல்லையா. நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா நம்ம சொந்தங்கள் நமக்கு தேவை, இரத்த சம்பந்தமான உறவுகள் நமக்கு தேவை, பழக்கமானவர்கள் நமக்கு தேவை. எல்லாம் நல்லது கெட்டதுக்கு நம்ம காரியங்களில் அவங்களோடு நாம் கலந்து கொள்ளணும், தவறல்ல. ஆனால் அவங்கள சில விஷயத்தில் ஒத்து போக முடியாது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. இன்னும் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த ஒரு ஆள் மட்டும் அப்படியே இருக்கிறாரு, அது என்ன விவரம்னு உங்களை அவங்க அறிஞ்சு பார்க்கணும். அடுத்தவங்கள விசாரிக்கணும், இவங்க யாருன்னு கேட்டு விசாரிக்கணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கணும். என் குடும்பம் சொல்லுது அதற்காக செஞ்சேன்னு சொல்லாதீங்க. என் குடும்பத்தை தட்ட முடியலன்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்கு பிரியமுண்டாக காரியங்களை செய்யுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. குடும்பத்தில் சொல்லுங்க, இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்க.
நான் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு இது பிடிக்காது, இது வேண்டாம், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நான் தெரிந்து கொண்ட என் தாசன், நீங்கள் எனக்கு எப்படி இருக்கணுமா? சாட்சிகளாக இருக்கணும். ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. வசனத்தில் அந்த கூட வாசிக்கிறோமே, அந்த யோவானில் கூட வாசித்த பகுதியில், அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 15 கடைசி வாசிங்களேன், 27. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால், அவன் என்னோடு கூட இருந்தபடினால எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம நிறைய கருத்தை வாசிக்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:13, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:10 வாசிக்கிறோம், எபிரேயர் 11:4-5 வாசிக்கிறோம். தேவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார், ஏனோக்கை கொடுத்து சாட்சி கொடுத்தார், ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்போ தேவனே அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். மோசேயை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அப்போ தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? கனி கொடுக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய இந்த பூமியில், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கணும். கர்த்தருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. சில வேளையில் சில நிர்பந்தங்கள் இருக்கிறது, சில சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் சில விஷயத்தை நம்ம கண்டிக்கிறோம், கண்டித்து பேசுகிறோம், தவறல்ல. அங்கே எஜமானுக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுனால. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. சாட்சியாக இருங்க. உங்களை பார்த்த ஒரு வித்தியாசமாக இருக்கணும். 10 பேரில் ஒரு ஆள் உங்களை பார்த்தோன்னா வித்தியாசமாக இருக்கணும். வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுறதுனால இல்லை இல்லையா? அடிக்கிற மாதிரி ஒரு கலரை போட்டோம்னா பளிச்சுன்னு தெரியும் இல்லையா? என்ன அடிக்கிற மாதிரி ஒரு கலர் இருக்குது அப்படின்னு, அது அல்ல. அந்த 10 பேருக்கு ஒன்றாலும், 50 பேருக்கு ஒன்றாலும், 100 பேருக்கு ஒன்றாலும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் போய் நிற்கும் பொழுது உங்கள் மூலமாய் தேவ பிரசன்னம் வெளிப்படணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் கர்த்தர், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். தேவனதில் மகிமைப்பட விரும்புகிறார். ஏனோ தானோ வாழ்க்கை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸ், ஏதோ நம்ம கொடுக்குறோம் போகிறோம், அப்படி அல்ல. சர்ச் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க, கர்த்தருக்கு சாட்சியாக இருந்து பழகுங்க. நம்ம நினைக்கிறோம் 10 ரூபா கிடைக்குதா, 10க்கு 20 கிடைக்குதா, 50 கிடைக்குதா, அது வாழ்க்கை அல்ல. பரலோகத்துக்கு போகணும். கைவிடப்பட்ட மக்களாக இருக்கப்படாது. சபை எடுத்துக்கொள்ளப்பட சபையாக இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ எனக்கு காணிக்க வருது, ஏதோ நான் சாப்பிடுவேன், வாரந்தோறும் நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், எதாவது பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன், போகிறேன், அப்படி இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்படுற கர்த்தருடைய வருகையிலே காணப்படணும். சபை 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சபை இல்லை. மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும், கர்த்தருடைய வருகையிலே காணப்படணும். கைவிடப்பட்ட மக்களாக நான் இருக்கக்கூடாது. நான் கொஞ்ச காலம்தான், கைவிடப்படக்கூடாது. 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரட்சிக்கப்படலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும். கர்த்தருக்கு சாட்சியாகி வாழுங்க. கர்த்தர் விரும்புகிற சாட்சியா இருங்க. உங்க வார்த்தையில சாட்சி நல்ல வார்த்தை இருக்கட்டும். உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும், எடுத்துக்காட்டா இருக்கட்டும். உங்க வாழ்க்கையை பார்க்கணும். அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரால் இருக்க முடியல, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படிதான். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சாட்சியா இருக்கணும் விரும்புகிற ஆண்டவரே, சாட்சியா இருக்கணும். என் வார்த்தையில உண்மை இருக்கணும், என்னுடைய செயல்பாடில் உண்மை இருக்கணும். ஆண்டவரே நான் சாட்சியாக வாழும். அதனால் நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படலாம்,
கஷ்டங்கள் வரலாம் சாட்சியாக இருக்கிறதுனால, தேவையில்லை. கர்த்தருக்காக சாட்சியாக இருந்து பாருங்க. கொஞ்ச நாளைக்கு வேணால் கஷ்டத்தை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் பாருங்க மகிமையாக மாறும். கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். காலமெல்லாம் கஷ்டப்படுங்கிற கர்த்தருடைய நோக்கம் அல்ல. உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சாட்சியாய் வாழ உங்களை பார்த்து அடுத்தவங்க ரட்சிக்கப்படணும். நீங்கள் 11 மணிக்கு வந்தால் உங்களை 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 பார்க்குறவங்களும் 11 மணிக்கு தான் வருவாங்க. நீங்கள் யாரை கூப்பிட முடியும் ஆராதனைக்கு? அவங்களாம் வர்றது தான். மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அதை நினைச்சு எப்படியே கொஞ்சம் கூச்சப்படும் இல்லையா? மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் சாட்சியாக இருந்து பழகுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சாட்சியாக இருக்கிற கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். தேவன் யார் மூலமாக மகிமைப்படும்? உங்கள் மூலமாக தான் மகிமைப்பட போகிறார். கர்த்தர் அதுக்குத்தானே தெரிந்து கொண்டார். அதுக்குத்தானே கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைச்சிருக்கிறார். ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி நம்மளை வேலைக்கு எடுக்கிறாங்க, நம்ம மூலமாக அவங்க லாபம் அடையணும் இல்லையா? நாமளும் வளரணும், நிர்வாகமும் வளரணும் இல்லையா? மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, ஆகாயின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சீக்கிரம் வாசிங்க, நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். ஸ்தோத்திரம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செருபாபேலே சொல்லுகிறார். மகிமை உண்டாவதா? ஹல்லேலூயா. அப்போ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, நான் உன்னை நான் அந்நாளிலே சேர்ந்து கொள்வேன். மூன்றாவது தெரிந்து கொண்ட நோக்கம் கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு, கர்த்தருடைய பணியை செய்வதற்கு. ஊழியத்தில் 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விசேஷத்த காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் பொதுவாக ஊழியம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு இல்லையா? நம்ம சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு மார்க்கில் கடைசியில் வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களும் என்ன செய்யுங்க, நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள், சீசராசுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஒரு குறிப்பிட்டவங்கன்னு அனு சொல்லவே இல்லை. அப்போது ஒரு எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிற இந்த ட்ராக்ஸ் ஊழியம் செய்ய போகிறோம் இல்லையா? இதுக்குன்னு தனியாக அழைக்கப்பட்டவங்களா இல்லை, பாரப்பட்டவங்க. எப்படியாவது ட்ராக்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு எப்படியாவது கிராமத்தில் போய் ஒரு கைப்பிரதியை கொடுத்துடணும். அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ நம்ம கைப்பிரதியை செஞ்சு கொடுத்துடணும். யாராவது வீட்டில் ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும். நாம் செய்ய கத்தர் செய்வார். அதுக்காக நம்ம ஸ்பெஷல் அவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யலை, ஸ்பெஷல் அழைப்பு அப்படின்னு சொல்லலை. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஏதாவது ஒரு வழியில் கத்தரை அவங்க அறிவிக்கணும். அந்த வரக்கூடிய மக்கள் அதை தானே செய்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க பிரதேசத்தை பண்ணி பெரிய கூட்டம் நடத்தி, அது எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு அவங்களுக்கு அதை யாருமே செய்கிறது இல்லையா? அதெல்லாம் அவங்க ஊழியம் செய்யலையா? அப்படி இல்லை. எப்படியாவது ஒரு விதத்தில் கர்த்தரை பற்றி சொல்லணும், கர்த்தரை அவங்க அறிவிக்கணும். இப்போ வேலை பார்க்குறோம், வெளியில் போகிறோம், அப்போ யாருக்கிட்டையாவது கர்த்தரை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? கர்த்தரை பற்றி நம்ம என்ன செய்யறோம் சொல்கிறோம். அது ஒரு பெரிய ஊழியம் தானே. நான் வேலை பார்க்குற இடத்துல நம்ம சந்திக்கிறவங்க யாருக்கிட்டையாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சொல்லுகிற காரியம், அது ஒரு பெரிய ஊழியம்தான். பிரசங்கம் பண்ணுறதான் ஊழியம் கிடையாது. எப்படியாவது ஒரு விதத்தில் நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம். மகிமை உண்டாவதில்லை. முன்னால் ஒருத்தர் கேள்விப்பட்டேன்.
ஒரு நிர்பந்தமான மரணத்தோடு போராடுகிற ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற பெட்டில் உள்ளவருக்கு சுவிசேஷம் சொன்னார். இவர் மறிக்கிற தருவாயில் இருக்கிறார். அட போய் நானே படுற பாடு பெரிய பாடு, ஏன் இம்சையே மாற மாட்டேங்குது, இதில் வேற இவர்கிட்ட அப்படிப்பட்ட நிலைமையிலையும் பக்கத்து பெட்டில் உள்ளவருக்கு சுவிசேஷம் சொன்னாராம். சார் எப்படி பாருங்க, இவர் மறிக்கிற தருவாயில் இருக்கிறார். பக்கத்தில் பெற்றவங்களை கூப்பிட்டு சுவிசேஷம் சொன்னாராம். மரணம் என்பது எப்பவும் உண்டு. நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நீ நித்திய வழியில் வரணும். அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. ஊழியம் பொதுவானது. யாருக்காவது நம்ம ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் என்ன செய்யணும் அறிவிக்கும். கட்டாயப்படுத்த வேண்டாம். பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்லலாம். அவங்க எதாவது கஷ்டம், சரி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்களேன், அப்படி கேட்கலாம் இல்லையா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள வேலை செய்யும். சரி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. டக்குன்னு இந்த அற்புதம் நடந்தவொடனே உங்களை தேடி வருவாங்க இல்லையா. அடுத்து நான் என்ன செய்யணும்? இப்படி தானே சுவிசேஷம் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கிறது. அப்போ ஊழியக்காரனாகும்படி, ஊழியம் செய்யும்படி அவர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். சும்மா நம்மளை தெரிந்து கொள்ளவே இல்லை. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அவருடைய ஊழியத்தை செய்யும்படி நம்ம ரோமர் 12 வாசிக்கிறோம். அந்த 12, 11, 12 வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 11, 12 வாசிக்கிறோம். லூக்கா 16, 13 கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9, 15 சவுலை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா. எபிரெயர் 5, 4 ஆமாம் கர்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஊழியம் செய்யும்படி நம்மளை தெரிந்து கொண்டான். இதெல்லாம் ஊழியக்காரங்க அவங்க பொறுப்பு, அவங்க பார்த்துக்கூடாங்க. அப்படி சொல்லி நாம் தட்டி கழிச்சிட்டு போகிற காரியம் இல்லையா. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் அவங்க வேலை. கர்த்தர் எல்லாருக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டு அவர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், உங்களை அங்கீகரித்து வைத்திருக்கிறார். கடைசி 4வது எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1 அந்த 12 வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1:12. அவருடைய தீர்மானத்தின்படியே சுதந்திரராகும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி. 4வது அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த ஜனங்களாகும்படி தெரிந்து கொண்டார். அவருடைய சுதந்திரவாளி நாம. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா. இப்போ நம்ம பிள்ளைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணுன்னா ஒரு வசதியான இடத்த பார்க்குறோம் இல்லையா. ஏன்னா ஒரு வசதியான இடத்த பார்க்குறோம். எதுக்கு? நம்ம பிள்ளை உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு நினச்சது, உட்காந்து சாப்பிடும் அப்படிலாம் நிறைய காரியங்கள். நமக்கு அந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது, நம்ம பிள்ளைகளை ஒரு வசதியான இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல எண்ணுங்க. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கானா அப்படின்னு முதல்ல பாரு. அவன் சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, அழகு இருக்கான்னு பார்க்காது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா பாரு. அவன் உண்மை உள்ளவனான்னு பாருங்க. கர்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. எல்லாம் அழிஞ்சு போயிருங்க.
நல்லது. நம்ம எதிர்பார்க்குறது நல்லது, எதிர்பார்த்து நம்ம செய்யணும். நல்ல உழைக்கான வேலைக்கு போகிறான்னா முதல்ல அவன் சோம்பேறியான்னு பாருங்கள். சோம்பேறியா அதை பாரு. கது மைமண்டாவது அல்லேலூயா. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் வேலைக்கு ரெடி ஆகிறது காரணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு உடனே கடையில் போய் 2 இட்லியை வாங்கி பிள்ளைகளை கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்டுட்டு இருக்கிற வாழ்க்கையில் இப்போ வளர்ந்து போயிட்டுருக்குறோம். வேலைக்கு போகிறது அப்படி தான் இருக்குது. போகிற போக்கிலே கடையில் சாப்பிட்டு வேலைக்கு போகிறதா இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டான். அவருடைய சொந்தமாகும்படி தெரிந்து கொண்டான். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாகும்படி தெரிந்து கொண்டான். இப்போ நல்ல ஒரு வாக்கு தத்துவம் இல்லையா? அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஆமாம் பங்காளிகளாகும்படி தெரிந்து கொண்டான். சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டான். அவருடைய சுதந்திரவாளி சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியும் அது நிறைவு கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ கர்த்தரை ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்போ நாம் சுதந்திரவாளியாக மாறி இருக்கிறோம். அப்போ அவருடைய சொத்துக்கு நாம தானே பங்காளி. வேறு யாரும் உள்ளே வர முடியுமா? கேஸ் போட முடியுமா? இல்லையா? அப்போ 4வது அவருடைய சொந்த ஜனங்களாகும்படி, அவருடைய சுதந்திரராகும்படி நீங்களும் நானும் தெரிந்து கொண்டோம். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த சங்கீதம் 105 வாசிக்கிறோம். தம்முடைய ஜனத்தை களிப்போடு புறப்பட பண்ணி வாக்கு பண்ணின தேசத்தில் என்ன செஞ்சால் கொண்டு போய் சேர்த்தார். தம்முடைய ஜனம் அல்ல, உரிமை. என் ஜனம், என் ஜனம் வாசிக்கிறோம்ல. அந்த என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. யோபேல வாசிக்கிறோம், எரேமியால வாசிக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையெல்லாம் திருப்தி ஆவாங்க. என் ஜனம் நான் அவர்களை திருப்தியாகும்படி அவங்களை போஷிப்பேன். நான் செய்கிற என் ஜனத்துக்கு நான் கொடுக்குற நன்மை, நான் செய்கிற நன்மை என் ஜனத்துக்கு திருப்தியாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கிறத திருப்தி அடையலை அப்படின்னா தேவ ஜனமே கிடையாது. தம்முடைய ஜனம், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தருடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார். என் ஜனத்தை களிப்போடு புறப்பட பண்ணி வாக்கு பண்ணின தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தான். தேவன் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கா தெரியுமா? ஒரு அற்ப காரியத்துக்கு சண்டை போட்டு கிடக்கிறோம். போய் கிராமத்தில் சொல்லுவாங்க, 1 ரூபா காசுக்கு போட்டுக்கிட்டு இதில் பெரிய சண்டை. என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மேன்மையானது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அற்ப காரியத்துக்காக சண்டை போடும், அற்ப காரியத்துக்காக வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களை தெரிந்து கொண்ட தேவன் எவ்வளவு நன்மை உங்களுக்கு வச்சிருக்கார் தெரியுமா? உங்க கண்களுக்கு இன்னும் தெரியல. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப தன்னுடைய ஜனமாகும்படி, தம்முடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டார். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் சுதந்திரவாளி. உங்கள் தகப்பனுடைய சொத்து உங்களுக்கு தானே, வேற யாருக்காவது நம்ம எழுதி வைப்போமா? இல்லையா? உங்கள் தகப்பனுடைய சொத்து உங்களுக்கு தானே, உங்கள் பிள்ளைகளுக்கு தானே. தம்முடைய சுதந்திரமாகும்படி அவர் தெரிந்து. கடைசி 5வது வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 5வது 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆ ஆ ஆ
சாரி 14 17 14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தருக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கும்படியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களாய் இருக்கார். அப்போது 5வது அவரோடு கூட இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். அது மகிமையுண்டாவது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் எவ்வளோ பெரிய ஊழியங்களை செஞ்சாலும், இருக்க நேரம் இல்லாமல் அங்கங்கே ஓடினாலும், கர்த்தரோடு இல்லை அப்படின்னா அது சைவர் தான். நான் எவ்வளோ பெரிய நேரங்களை எடுத்துக்கிட்டாலும் தேவனோடு இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும். நான் நாளைக்கு காலையில் 6 மணி ஜெபத்தை கொஞ்சம் குறைக்கணும், கட் பண்ண நினச்சேன். நான் நைட்டு ப்ரேயர் பண்ணுறதுனால கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அன்டைமில் ஜெபம் பண்ணுறதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகுது உடம்புல. ஸோ அதனால் காலை ஜெபத்தை கட் பண்ணிடலாமா அந்த வாரம் மட்டும் நினைக்கேன். பார்த்தா இல்லை, ஜெபம் பண்ணிடணும் 6 மணிக்கு. இல்லை, கர்த்தரோடு இருக்கணும். எவ்வளோ பெரிய ஊழியத்தை நான் செஞ்சாலும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், வேலையில் தொழிலில் நம்ம எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிற நேரத்தை நாம் கொடுக்கலாம். அவரோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டார். மற்றவங்களோடு இருக்கிற நேரங்கள் அதிகம். ஃப்ரெண்ட்ஷிப்போடு அதிக நேரம் உட்காந்துருக்குறோம், ஃப்ரெண்ட்ஷிப்போடு அதிக நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறோம், நேரங்காலம் தெரியாமலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நீ கர்த்தரோட பேசுகிற நேரங்கள் எவ்வளோ? தேவனோடு பேசுகிற நேரங்கள் எவ்வளவு? கர்த்தரோடு இருக்கிற நேரங்கள் எவ்வளவு? நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பேஞ்சு போயிடலாம். ஒரு 1 மணி நேரமாவது நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம் இல்லையா? நாம் வேறு அதில் வேறு பெரிய இது பேசிக்கிறோம். அடுத்தவங்களோடு இருக்கிற நேரங்கள் அதிகம். வெட்டியாக பேசி நேரத்தை போக்குறோம். கர்த்தரோடு இருக்கிற நேரங்கள் எவ்வளோ? அவரோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டான். அது மகிமையுண்டாவது. அல்லேலூயா. ஒரு வசனம் அடிக்கடி சொல்கிற வசனம், மார்க்கில் வசனம் உண்டு. மார்க்கில் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் அந்த 14 வாசிங்க. 3:14 மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கணும். 12 பேரை தெரிஞ்சு கொண்டு தம்மோடு இருக்கணும். அதுக்கு பிறகு அவருக்கு வேலை. அவரோடு கூட இருக்கணும். தாய் தப்புக்கு நினைப்பாங்க இல்லையா, பிள்ளைகள் என் கூட இருக்கணும். இப்போ வயசான அந்த எண்ணங்கள் வருது, பிள்ளைகளோடு பிள்ளைகளோடு இருக்கணும், பிள்ளைகள் என் கூட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒரு மனைவி நினைக்கிறான் கணவரை என் கூட அதிக நேரம் இருக்கணும். வேலை முடிஞ்சு அவர் அங்கங்கே போயிருந்தார், வீட்டுக்கு சீக்கிரம் வர மாட்டேக்கார். எவ்வளோ வருத்தம் போடுதாம் இல்லையா? மனைவி எதிர்பார்க்குறாங்க, என் கணவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், ஏன் அவங்களோடு இருக்கணும், நேரம் செலவழிக்கும். அந்த அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்க, பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போது தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் அவரோடு கூட இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வேலையை செய்வது மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு இருக்கணும். அவருடைய ஜனங்கள் அவரோடு இருக்கணும். அந்த பெரிய வெளியில் ஒரு செய்தி நான் சொன்னேன், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த 5ஆம் வசனம் தானே, 5வது காரியம், அன்பாக இருந்த சீசன் யோவான். அந்த இயேசு சொல்லுவார் வெளியில, தன் அருகே நின்று கொண்டிருந்த சீசன், தன் அருகே நின்று கொண்டிருந்த அன்பான சீசன். தூரத்தில் இல்லை, அவர் சிலுவையில் தொங்கி பாடுகளை அனுபவிக்கார் இல்லையா? 7 வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். அப்போ தன் அருகே இருந்த தன் தாயை யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கார் அப்படின்னா, தன் அருகே இருந்த சீசன், தன் அருகே நின்ற அன்பான சீசனை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னு சொல்ல இல்லையா? பார்த்தோம்.
ஒரு பிரச்சனையான ஒரு நேரம், சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார், மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறார், தேவ சித்தத்தை நிறைவேற்ற போகிறார். சுற்றிலும் காவலாளி நின்று கொண்டிருக்கிறாங்க, மறிக்கிறத பார்க்குறாங்க, கத்தி அருவாளோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு இக்கட்டான நேரத்தில் அன்பான சீசன் அவருக்கு பக்கத்தில் நின்றுருந்தான். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவோ இக்கட்டுகள் இருந்தாலும் அவரோடு இருப்பான், அவருக்காக இருப்பான். உண்மையா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். உயிரை விட போறார், ஜீவனை விட போறார். மிகவும் நெருக்கடியான ஒரு நேரம், பயப்படுற ஒரு நேரம். அருகே அன்பான சீசன் யோவான் நின்று கொண்டு, தாய் நிற்கலாம், மகனுக்காக நிற்கலாம், ஆனால் யோவான் நின்றுட்டு தான். அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ நெருக்கடி, பயமுறுத்தக்கூடிய காரியங்கள், நிர்பந்தமான நேரம், இக்கட்டான இடத்துல அவர் பாடுகள் அனுபவித்து அந்த நேரத்தில் அன்பான சீசன் அவர் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தான். அதான் அருகே நின்ற சீசனை பார்த்து, இதோ உன் தாய். ஏய் தம்பி உன்னதாப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. வாரேன் 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 போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படி திருமணம் பக்கத்தில் நிற்கிறான். இயேசுவுக்கு அன்பாக இருக்கிறவன், இயேசுவுக்கு அன்பாக இருக்கிறவன், இயேசுவை நேசிக்கிறவன், எவ்வளவு இக்கட்டுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவரோடு கூட இருப்பான், அவருக்காக இருப்பான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்கத்தால சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை எல்லாம் சிஜிபி இல்லையா, போட்டு பிரச்சனை இதெல்லாம் போட்டு பெருசுப்படுத்திக்கிட்டு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு சோர்வு இருக்கலாம் இல்லையா, சோர்வு இருக்கலாம், விலகினங்களாம் வரலாம், மனசுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். இருந்தாலும் அடுத்த டேரில் வந்துடணும். இயேசுதான் மெய். ஆனால் அவரோடு இருப்பேன். அவரோடு இருக்கிற அனுபவத்தில் நாம் இருக்கணும். நம்ம நிறைய நேரங்கள் வேலைக்கு போனால் கண்டிப்பாக 8 மணி நேரம் 10 வேலை செஞ்சே ஆகணும். ஆனால் நேரம் கிடைக்கும் போது ஒரு நேரத்தை குறித்து கர்த்தருக்காக இருங்க, கர்த்தரோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அவர்கிட்ட இருந்தால் தானே அவர் உங்களோட பேசுவார். அவரோடு இல்லைன்னா எப்படி உங்களோட கூட அவர் உங்கள்கிட்ட பேச முடியும்? கூப்பிட்டு விட்டா பேச முடியும். என் பிள்ளைய கூப்பிடு அப்படிலாம் சொல்ல மாட்டார். நீங்கள் அவர்கிட்ட போனால் அவரோட பேசுவார். சில வார்த்தையை வச்சிருக்காரு, நாம் அவர்கிட்ட போகலை, வார்த்தை கிடைக்க மாட்டோம். மனம் கசந்து அழுதான் தாவீது. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதவன் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். நீ போ, நான் உனக்கு தருவேன். ஓ, மனங்கசந்து அழுதா வந்துடாது. பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதா வந்துடாது. வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தால் வந்துடாது. ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா ஆகார் நீர் ஊற்றை புறப்பட பண்ணினான். சொல்லுவையா, அலைஞ்சி திரிஞ்சு அங்கே இங்கேயும் போய் உட்கார்ந்து அழுதான் நீர் ஊற்றை புறப்பட பண்ணின கர்த்தர். நீ தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துட்டா போதும், ஒரு நீர் ஊற்றை கர்த்தரை வச்சிருக்கிறான். நீ கர்த்தரோடு இருந்து பழகி பாருங்க. ஒரு மனுஷங்கிட்ட வேஸ்டாக இருக்காருங்க. நீங்கள் போனோடனே நீ பேசுவான். நீங்கள் போனோடனே இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லுவான், இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லுவாங்க. தவறான செய்திகளை கேட்க அங்கெங்கே ஓடாதீங்க. கர்த்தரோடு இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், நல்ல ஆலோசனை தருவார். நீங்க என்ன செய்யணுங்கிறத அவர் சொல்லுவார். கர்த்தரோடு இருக்கிற அனுபவம், நான் அவனோடு கூட இருப்பேன், அவனும் என்னோடு கூட இருப்பான். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்து பாருங்களேன், உங்களுக்கு தேவையான ஆலோசனையை அவர்தான் தருவார். வேறு யாருக்கிட்ட இருந்து வராது.
தேவ சமூகத்துக்கு போங்க. இன்னைக்கு போய் பாருங்க. கர்த்தரோடு இருக்கிற நேரத்தை நீங்க அதிகப்படுத்துங்க, நேரத்தை ஒதுக்குங்க. நமக்கு நேரம் கிடைக்காதான், ஓடிக்கிட்டே தான் இருப்போம் நாம. ஆனா அவரோடு இருக்கிற நேரத்தை ஒதுக்கி பாருங்க. உங்க எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல ஆலோசனை அவர் தருவார். உங்களுக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். உங்கள்கிட்ட சொல்லுவார், அதை இப்படி செய் அப்படி செய்ய சொல்லுவார். நம்ம அவர் கூட இல்லாதனால தான் நம்ம 4 பேரை தேடிட்டு இருக்கிறோம் ஆலோசனைக்கு. நீங்க அவரோடு இருந்து பாருங்க. அந்த வசனம் நல்ல வசனம், அந்த தாவீது வசனம். பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான், அழுதுட்டு கர்த்தர்ட்ட போறான். நீ போ, நான் உனக்கு தருவேன், எல்லாத்தையும் திருப்பி கொள்ள போ. கர்த்தர் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பார். அவரோடு கூட இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். சும்மா உங்களை தெரிந்து கொள்ளல, அவரோடு இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணுமா எல்லாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம். ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம், தேவன் நம்மை அழைத்த நோக்கம், அவங்க நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம், எல்லாரும் ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நான் 2 நிமிஷம்லாம் முடிச்சிடுவேன். எல்லாரும் ஜெபம் நம்ம எல்லாரும். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரோடு கூட இருக்கிற நேரங்கள் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நம்ம எதை செய்தாலும், எந்த காரியத்தை நம்ம கர்த்தருக்காக செய்தாலும், ஆனால் கர்த்தரோடு கூட இருக்கிற நேரத்தை நம்ம ஒதுக்கணும். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவங்கள், ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரங்கள். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஹல்லேலூயா. எல்லாம் எளிமையாக எல்லாரும் எளிமை நின்று நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ரிபாலதாவா சங்கரபா. ஹல்லேலூயா, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போன வாரம் ஒரு பாட்டு, ஒரு நல்ல பாட்டு நம்ம கேட்டோம். அந்த பாட்டை மறுபடியும் பாடி பார்க்கலாமா? கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வலி பாத்திரமா விள
வெறுமையான பாத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லும், நான் ஒரு வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நான் ஒரு விலை போகாத ஒரு பாத்திரம் ஆண்டவரே, நான் ஒரு விலை போகாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கனவீனப்படுத்தப்பட்டவன், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நான் ஒரு வெறுமையான பாத்திரம், நான் ஒரு வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே. நான் மற்றவங்க விரும்பாத ஒரு பாத்திரம், மற்றவங்க நேசிக்கிற மாதிரி நான் இல்லை ஆண்டவரே. மற்றவங்க நேசிக்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்லை, மற்றவங்க நேசிக்கிற மாதிரி என் குடும்பம் இல்லை ஆண்டவரே. விரும்புவார் இல்லை, விலை போகலை அப்படின்னா மற்றவங்க நேசிக்கல. ஆனால் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். விலை போகாத உங்களை, மற்றவங்க விரும்பாத உங்களை அவர் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். உலகத்துக்கு நீங்க விலை போகாம இருக்கலாம், ஆனா விலை இல்லாத கிருபையினால, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அவர் உங்களை சொந்த ஜனமாய் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு சுதந்திரவாளி. நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சொந்த ஜனத்துக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள், அல்லேலூயா. ஒரு காலத்துல விலை போகாமல் இருந்திருக்கலாம், மற்றவங்க நேசிக்கிற மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம், மற்றவங்க பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும், அவங்க பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றணும். அவங்க எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தை பற்றி செபிக்கிறோம். வியாதிகள் பலன்கள் எல்லாம் மாறட்டும். இந்த மாறிங்கிற சகோதரிக்கான பாப்பாக செபிக்கிறோம். நல்ல சுகபலன் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. மேல் படிப்புக்கு தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நாமத்தை மயப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. மறுபடியும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் வந்த மக்கள் எல்லாரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட எப்போது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளே வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம்